வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் ஆஃபீஸியல் சேனல். இன்னைக்கு பதில் என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்கா கிரீன்லாந்தை ஏன் வாங்கணும்னு தடிக்கிறாங்க. அங்க தங்கம் அளவுக்கு மீறி கொட்டி கிடக்குது. தங்கத்தை விட அங்க நம்ம செல்போன்லயோ அல்லது கார் பேட்டரியிலயோ தயாரிக்க போற அந்த பேட்டரிக்கு முக்கியமான கனிம பொருள், கரிம பொருள் எல்லாமே அங்க கொட்டி கிடக்குது. இத டென்மார்க் வந்து நாங்க அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரிட்டன் வந்து நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி, யூரோப்பியன் கண்ட்ரியே ஒண்ணு கூடி கிரீன்லாந்து வந்து யாருக்கும் போகாம நாங்களே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போக போகுது அதை பத்தி தான் நீங்க பதில பார்க்க போறோம். கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஆர்டிக் கண்டத்துல இது ஒரு முக்கியமான தீவா இருக்கு. அதுக்கு காரணம் இங்க வந்து பனிக்கட்டி வந்து அளவுக்கு மீறி இருக்கு. மொத்த கண்ட்ரியில 80% ஃபுல்லா பனிக்கட்டி தான். அதுலயும் 20% மட்டும்தான் நிலப்பகுதியா இருக்கு. அங்கதான் மக்கள் வாழ்றாங்க. எவ்வளவு மக்கள் வாழ்றாங்கன்னா 1 லட்சத்துக்கு குறைவு. கரெக்டா சொல்லணும்னா 57,000 மக்கள் மட்டும்தான் இங்க வாழ்றாங்க. அதே மாதிரியே இங்கு வேற ஏதாவது தொழில் இருக்கான்னு கேட்டா இங்க மீன் பிடிக்கிறது, திமிங்கலம் குடிக்கிறது அதுதான் முக்கியமான வேலையா இருக்கு. அதே மாதிரியே அமெரிக்கா வந்து ட்ரம்ப் பதவியேற்க முன்னாடியிலிருந்தே எங்களுக்கு வந்து கிரீன்லாந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிரீன்லாந்துடைய பிரதமர் என்ன சொல்றாரு, டென்மார்க்குடைய பிரதமர் இவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே கிரீன்லாந்து வந்து சேல்ஸ் கிடையாது, இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கினுடைய கண்ட்ரோலே கிடையாது. ஏன்னா அது ஒரு தன்னாட்சியுடைய நாடு. அதிகமா வந்து மானியம் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா அது டென்மார்க் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரியே இப்போ ரீசெண்ட் டைம்ல கிரீன்லாந்து வந்து அதிகமான ராணுவ வீரர்களை இங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திட்டம் போட்டாங்க. அதுவும் முக்கியமா கிரீன்லாந்துல ராணுவ நிலையில ஒரு முக்கியமான பகுதி எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க அமெரிக்காக்காரங்க. அதே மாதிரியே கண்டம் விட்டும் கண்டம் பாயும் சோதனை மையத்தையும் கிரீன்லாந்துக்குள்ள வச்சிருக்காங்க. அமெரிக்கா இந்த ஐஸ் கட்டி மலையில இருந்தோம்னா எளிதா வந்து நம்ம மற்ற நாட்டை வந்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்கலாம், யாரும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. ஆனா டென்மார்க்கினுடைய அதிபர் வந்து இதற்கு ஒத்தே வர மாட்டேங்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே இங்க என்னப்பா கொட்டி கிடக்குது அப்படின்னு பார்த்தா, இங்க அளவுக்கு அதிகமான கனிம வளமாகட்டும், கரிம வளமாகட்டும், கச்சா எண்ணெய் ஆகட்டும் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் கச்சா எண்ணெய் வந்து ஆல்ரெடி யூஎஸ் வந்து எங்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்கன்னா மெக்சிகோ, கனடா, அதே மாதிரி சவுதி, துபாய் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இம்போர்ட் குறைச்சிட்டு நம்ம கிரீன்லாந்தை வாங்கிட்டா நம்மளே வந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இதுல இருந்து பொருளாதாரம் அதிகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புடைய ஒரு முக்கியமான பிளானா இருக்கு. அதே மாதிரியே இங்க வெறுமனே வந்து கச்சா எண்ணெய் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது. இங்க அளவுக்கு மீறி கனிம வளம் கொட்டி கிடக்குது. அதுவும் முக்கியமா கிராஃபைட் ஆகட்டும், யுரேனியம், அதாவது அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னா அது யுரேனியம் தான். அதே மாதிரியே மாலிப்டினம், நிக்கல், டைட்டானியம், நியோபியம், லித்தியம், கோபால்ட் இந்த மாதிரி பல்வேறு கனிம வளங்கள் இங்க கொட்டி கிடக்குது. இதை எல்லாத்தையுமே வச்சுட்டு மிகப்பெரிய அளவுல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்ம தயாரிச்சு நம்ம நாட்டை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதே மாதிரியே கிரீன்லாந்து வந்து அங்க பெரிய அளவுல மற்ற நாடுகளுக்கு வருமானம் கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து ஃபுல்லா பனிக்கட்டி மலையா இருக்க காரணத்தினால இங்க வந்து தொழில் அதிகமா கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, கிரீன்லாந்து வந்து அங்க ஏதாவது கனிம வளமோ கரிம வளமோ எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு நாடுகளுக்கு டெண்டர் ஒர்க்கு பிளான் பண்ணாங்க. அதுல நிறைய நாடுகள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா யூஎஸ் ஆகட்டும், அதே மாதிரியே ரஷ்யாவாகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க. பட் அது சக்சஸ் ஆக முடியல. அதுக்கு காரணம் சரியான போக்குவரத்து வசதியோட இங்க இல்ல. ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம ரோடே வந்து இல்லாத அளவுக்கு ரொம்ப படுமோசமா இருக்கு. அதே மாதிரியே டென்மார்க்கினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இது 1914 இருக்கிறப்போ யூஎஸ் வந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து பிரிட்டனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னன்னா 1914 இவர்கள் ஒரு தீவை வந்து அமெரிக்கா வாங்கினாங்க. ஆக்சுவலா இந்த தீவை வாங்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு சேல்ஸ் கிடையாது, இது பிரிட்டனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுல அமெரிக்காவினுடைய அமைச்சர்களும் சைன் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த சீட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. அதே மாதிரியே டென்மார்க் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா கிரீன்லாந்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரிட்டன் வந்து அவர்கள் சொந்தம்னு சொல்றாங்கல்ல, பிரிட்டன் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, பிரிட்டன் வந்து நாங்க யாருடைய நாடும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்க நாடே போதும், நாங்க அதைவே வச்சு பாத்துக்கிறோம், எங்களுக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே இதா ஒரு விலகிட்டாரு. இப்ப இருக்க ஃபைட் என்னன்னா கிரீன்லாந்து விசஸ் அமெரிக்கா அதுதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே டென்மார்க் விசஸ் அமெரிக்கா அந்த ஃபைட் தான் இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோ பத்தி பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய அமைச்சர் ரூபியோ அவர்கள் என்ன சொல்றாரு, கிரீன்லாந்து வந்து
எங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா கிரீன்லாந்து உங்ககிட்ட இருந்தா நீங்க பாதுகாக்க மாட்டீங்க, எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க நல்லா பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு கிரீன்லாந்த விலைக்கு வாங்குறீங்க, நாளைக்கு யூரோப்பியன் கண்ட்ரியே விலைக்கு வாங்குவீங்க, அப்புறம் மிடில் ஈஸ்ட் விலைக்கு வாங்குவீங்க, ஏசியன் கண்ட்ரியை விலைக்கு வாங்குவீங்க, அப்புறம் ஒட்டுமொத்த உலகமே எங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா தான் இந்த கிரீன்லாந்து பிரச்சனை பார்க்குது. இது இந்தியாவுக்கும் எப்ப வேணா இந்த நிலைமை வரலாம். அதனால அவர்களிடம் அடமான வச்சாம நம்ம தொடர்ந்து கண்டினியூவா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு சேஃப்டி. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.